இப்போ கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி அப்படின்னு இருக்கு. அதே போல அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்கு. அதே போல சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்கு. ம். இதுல வந்து கொஞ்சம் தப்பித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுவாமி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நீ நல்ல நுணுக்கமானவன், ஒழுக்கமானவன், நல்ல ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபெக்ஷன், ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகக்கூடிய திறன், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஹெல்த் இஷ்யூ, ஸ்ட்ரெஸ் காரணமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. ம். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உறவுகளில் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும் ம். அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ம். ஒரே ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. தன்னை குறை கூறுதல் வேண்டாம். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைய, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்துல தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போறது. இப்போ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னா, எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, புத பகவானுடைய ஆதிக்கத்துல தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். ம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி, என்ன தலைமேல் கத்தி, இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸ், எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. ம். அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி அப்படின்னு இருக்குது. அதே போல் அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்குது. அதே போல் சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி இருக்குது. ம். இதில் வந்து கொஞ்சம் தப்பித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உத்திரம் கன்னி ராசி, அஸ்தம் கன்னி ராசி கொஞ்சம் தப்பித்தவர்கள். ம். இந்த சித்திரை கன்னி ராசி தான் கொஞ்சம் அடி வாங்குற ராசி. கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம், ஏன்னா சித்திர நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, 3, 4 வந்து துலாம் ராசி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்போ அந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுவாமி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நீ நல்ல நுணுக்கமானவன், ஒழுக்கமானவன், நல்ல ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபெக்ஷன், ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகக்கூடிய திறன், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. அதுவும் இந்த வருஷத்துல ஒரு லக்கு உனக்கு வரப்போறது, நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு வரப்போறது. ஸோ எல்லாத்தையும் நீ பயன்படுத்திக்கலாம். கடவுள் உனக்கு வந்து சுவாமி உனக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை காட்ட போறாரு. நீ செய்யக்கூடிய உன்னுடைய நற்பண்புகளுக்காக உனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் காட்ட போற. ஆனா நீ எப்படி இருக்கணும், நீ என்னென்ன சில விஷயங்கள் சொன்னணும், ஒரே ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. தன்னை குறை கூறுதல் வேண்டாம். ஹெல்த் இஷ்யூ, ஸ்ட்ரெஸ் காரணமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உறவுகளில் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எதுல அதிகமான கெடுதல் வரும் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்துல வருமா. ஒண்ணு, உடல் ஆரோக்கியத்துல ஒரு கெடுதல் வரும், வேலையில சில கெடுதல் வரும், உறவுல வந்து பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்போ எதுலெல்லாம் நீ கவனம் செலுத்த வேண்டும், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சா முடியுமா? கன்னியா ராசிக்கு முடியாது. சில இடத்துல நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்த போகவும் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லு. தினமும் மன அமைதி பெற நேரத்தை ஒதுக்கு அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு நெகட்டிவ் தாட்ஸ் குறைச்சிரு, வேண்டாம் நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமா நீ குறைச்சிரு அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த பராபவ வருஷம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும், வேலை சுமை இருக்கும், அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீ சரியாக வாழ முயற்சிக்கிறாய், ஆனால் உன் மனம் தவறாக ஓடுகிறது. நீ கரெக்டாக தான் போகணும்னு நினைக்கிற, ஆனால் சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. நான் கத்தி வைத்திருக்கிறேன், உன்னை காயப்படுத்த அல்ல, உன் தேவையற்ற யோசனைகளை வெட்ட. நீ தேவையற்ற யோசனைகள் வெட்டதான் நான் கத்தி வச்சுட்டு இருக்கிறத ஒன்றை இது பண்றதுக்கு இல்லை. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. கன்னியா ராசியுடைய சில விஷயங்கள் வந்து கரெக்டா போகும், அமைதியா கரெக்டான விஷயமா கரெக்டா போகும் அப்படின்னு சொல்றது. ஆனால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அவங்க போக வேண்டிய ஸ்தலம். ஆனால் இந்த 3 ராசிக்குமே, அந்த 3 நட்சத்திரத்துக்குமே சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கும் 3 கோவில் இருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த கன்னியா ராசிக்காரர்கள் உலகத்திலேயே இதுதான் முதன்மை. வேற எங்கேயுமே இதுக்கு கோவில், இந்த மாதிரி கோவில் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சிறப்பு. உண்மையே சொல்லுவோம், உலகத்திலே இந்த கோவில் கிடையாது. நீங்க எங்க தேடி பிடிச்சாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு கோவில் நீங்க பார்க்க முடியும், உலகத்திலே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா இந்த கன்னியா ராசிக்காரர், அதுவும் உத்தரம் கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். ஹஸ்தம் கன்னியா ராசிக்காரர்கள் நேரம் கிடைக்கும் போது போயிட்டு வரும். சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி 3 கோயிலுமே நான் சொல்லுவேன். ஆனா அந்த கோவில்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சித்திர நட்சத்திரத்தை சொல்றேன். சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது என் கண் ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கலாம். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சைட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கண், இந்த சுவாமி பேர் என் கண், சுவாமி பேரோ ஊர் பேரோ சொல்லுவாங்க, என் கண், அந்த அதுதான் அந்த ஊர் பேர். அந்த கோவிலுக்கு அந்த நட்சத்திரக்காரர்கள், சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீ போகணும். இல்லைன்னு உனக்கு வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் துர்ச்செய்திகளாக இருக்கும். எத்தனை செய்தி நான் சொல்ல மாட்டேன், அந்த துர்ச்செய்திகள் சில விஷயங்கள் வரும். ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை விஜயம் பண்ணிட்டு வா. ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இருக்கு, ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வா. ஸோ உனக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒன்று அதே போல உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசிக்காரர்கள் சிறப்பான நட்சத்திரம் தான். அதிக நம்பிக்கை வைத்து ஏமாந்தவர்கள், திருமண வாழ்க்கையில, வேலையில, பிரச்சனையில உணர்ச்சி வசப்படுவாங்க. பியூர்லி ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் சொல்லலாம். அந்த அளவுக்கு உத்தர நட்சத்திரம் கன்னியா. உண்மையிலேயே அவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் உலகத்திலேயே, எங்க உலகத்திலேயே கந்தசாமி கோவில் இருக்கு. கந்தசாமி கோவில் அது எங்க இருக்கு? செய்யூர்ல இருக்கு. கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா 27 வேத பூதகணங்கள் இருக்கக்கூடிய ஆலயம். 27 வேத பூதகணங்கள்னு சொல்லுவாங்க, 27 வேதாளம்னு சொல்லுவாங்க, 27 நட்சத்திர வேதாளங்கள்னு சொல்லுவாங்க. அந்த முருகனை சுத்தி இருக்கும் அந்த கந்தசாமி கோவில், அந்த செய்யூர்ல இருக்கக்கூடிய கோவில். நீ ஒரு தடவை போயிட்டு அவன் தலையெழுத்து மாறும், தலை மேல இருக்கிற கத்தி உனக்கு விலகும். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரியா, நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, உன் பிரச்சனை உனக்கு எப்படி குறையுதுன்னு நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன். உனக்கு எப்படி உனக்கு அந்த பிரச்சனை உனக்கு விலகி நீ எவ்வளவு அமோகமா இருக்க அப்படிங்கிறத பாரு, அவ்வளவு சிறப்பா இருப்ப.